அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி வைத்துள்ளது. இந்த திட்டமானது உண்மையிலேயே மாணவர்களின் நலனா அல்லது வாக்கரசியலின் திட்டமா என்பதை தான் மிகப்பெரிய கேள்வியாக நமது மத்தியில் எழுந்துள்ளது. அதாவது உண்மையிலேயே மாணவர்களின் நலனாக இருந்தால் இந்த அரசு அமைந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்கி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் மேல் படிப்பு தொடங்கும்போது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அவர்கள் பணிகளுக்கு போகும்போதும் அது ஒரு பயிற்சிக்கு வேலை தேடுவதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகள் கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை அவர்களுக்கு மடிக்கணினி இல்லை. அப்பொழுது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கோ அல்லது அவர்கள் பயிற்சிக்கோ தேவைப்பட்டிருக்கும். நிறைய மாணவர்கள் கடனாக கூட லேப்டாப் வாங்கியிருக்கலாம். ஸோ உண்மையிலேயே அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்லை என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துள்ளது. ஏனென்றால் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை இருப்பதால் அவர்களை டார்கெட் செய்து அவர்களுக்கு வழங்கும் திட்டமாக இதை தொடங்கியுள்ளார்கள். ஒருவேளை நிதிதான் காரணம் என்றால் தற்பொழுது 12ஆம் வகுப்பிலிருந்து விடுபட்ட அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தால் சரியாக அந்த திட்டம் பயனடைந்து இருக்கும் என்பதுதான் உண்மை. தொடர்ந்து இதேபோல் ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும் அல்லது பொங்கல் பரிசு தொகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே மக்களின் ஆசையை தூண்டி ஓட்டை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்றால் நமது அரசின் சாதனைகள் எதுவும் இல்லை என்பதால் ஆசையை தூண்டி ஓட்டை பறிக்கும் திட்டம் மட்டும்தான் இந்த அரசிடம் உள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. எனவே இவர்களின் வாக்கரசுகளின் திட்டத்தை மக்களாகிய நாம் தான் தவிடுபடியாக்க வேண்டும் என்பதை உறுதியேற்று இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.